சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள், செப்டம்பர் 7, 2025 ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று சந்திரன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இன்றைய பஞ்சாங்க நிலைகளை காண்போம். இன்று ஞாயிறு வாரம். இன்று இரவு 11:39 வரை பௌர்ணமி திதி, அதன் பின் பிரதமை திதி. இன்று இரவு 9:41 வரை சதயம் நட்சத்திரம், அதன் பின் பூரட்டாதி நட்சத்திரம். இன்று 8 நாழிகை வரை சுகர்மம் நாமயோகம், அதன் பின் திருதி நாமயோகம். இன்று 16:22 நாழிகை வரை பத்திரை கரணம், அதன் பின் பவகரணம். இன்று சித்த யோகம். இனி இன்றைய கோள்களின் நிலைகளை காண்போம். மிதுனத்தில் குருவும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன் புதன் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சந்திரன் ராகுவும், மீனத்தில் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மேசராசி அல்லது மேச லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் 6லும், 4ல் சுக்கிரனும், 5ல் சூரியன் புதன் கேதுவும், 11ல் சந்திரன் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வீடுமனை சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோக இடங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடுமனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடுமனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 9, 18, 81, 72. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 3லும், 4ல் சூரியன் புதன் கேதுவும், 5ல் செவ்வாயும், 10ல் சந்திரன் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்.
பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வீடு மனை சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 42, 78, 96. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் 3ல் சூரியன் கேதுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 2ல் சுக்கிரனும் 4ல் செவ்வாயும் 9ல் சந்திரன் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வீடு மனை சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 76, 94, 13. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கடகராசி அல்லது கடக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சந்திரன் 8ல் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் சுக்கிரனும் 2ல் சூரியன் புதன் கேதுவும் 3ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். புத்திரர்களின் நலனில் அக்கறை தேவை.
பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 45, 63. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்து புதன் கேதுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 12 சுக்கிரனும் 2 செவ்வாயும் 7 சந்திரன் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 37, 73, 91. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் 12வது ராசியில் சூரியன் கேதுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 11 சுக்கிரனும் சென்ம ராசியில் செவ்வாயும் 6 சந்திரன் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். வீடு மனை சொத்து சம்பந்தமாக வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4 நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2 நட்சத்திர பலன்கள். கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும்.
தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 9, 72, 90, 81. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 10லும் 11ல் சூரியன் புதன் கேதுவும் 12ல் செவ்வாயும் 5ல் சந்திரன் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வீடு மனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவார்கள். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் கவனம் தேவை. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் கேது. அதிர்ஷ்ட எண்கள் 7, 88, 97, 16. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் 11லும் 9ல் சுக்கிரனும் 10ல் சூரியன் புதன் கேதுவும் 4ல் சந்திரன் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். வீடு மனை சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உத்தியோக இடங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் கவனம் தேவை. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும்.
வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனம் தேவை. ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் கேது. அதிர்ஷ்ட எண்கள் 7, 88, 97, 16. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு ராசி அதிபதி குரு 7லும் 8ல் சுக்கிரனும் 9ல் சூரியன் புதன் கேதுவும் 10ல் செவ்வாயும் 3ல் சந்திரன் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். வீடுமனை சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மோட்டார் இரும்பு கனரக தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். தாய் தந்தையர் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்களின் நலனில் அக்கறை தேவை. உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடைகள் இருப்பதால் கவனம் தேவை. தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 37, 91, 73. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மகர ராசி அல்லது மகர லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி 3லும் 2ல் சந்திரன் ராகுவும் 7ல் சுக்கிரனும் 8ல் சூரியன் புதன் கேதுவும் 9ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தாய் தந்தையர் நலனிற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மோட்டார் இரும்பு கனரக தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள்.
தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 8, 62, 98, 71, 9, 81, 72, 18. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி 2லும், சென்ம ராசியில் சந்திரன் ராகுவும், 6ல் சுக்கிரனும், 7ல் சூரியன் புதன் கேதுவும், 8ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சகோதரர்களுக்குள் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 8, 62, 98, 17, 9, 81, 72, 18. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. ராசி அல்லது மீன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு 4லும், சென்ம ராசியில் சனியும், 5ல் சுக்கிரனும், 6ல் சூரியன் புதன் கேதுவும், 7ல் செவ்வாயும், 12ல் சந்திரன் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். தந்தை வழி உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது.
வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வீடு மனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 1, 37, 91, 73, 9, 81, 18, 90. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.